அண்மைச் செய்தி. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரிக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கடந்த 24 மணி நேரத்துல நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில 21 சென்டிமீட்டர் அளவுல அதிக கனமழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது நீலகிரியில நேற்றைய தினமே அந்த இரவுல இருந்து மழை பெய்ய தொடங்கியதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் பல இடங்கள்ல பரவலாக மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா இன்றைய தினம் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை இன்றைய தினம் இந்த 2 மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினமும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நமக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும் நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளைய தினமும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கூடிய நேரத்துல திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தேனி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் காற்றுடைய போக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும், இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழையாக, அதாவது அதிகபட்சமாக மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடிய அளவுல இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் 27ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும் நீலகிரியிலும் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல 27ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு 29ஆம் தேதி வரையில் நீடிப்பதாகவும், 31ஆம் தேதி வரையிலும் மிதமான அளவுல தமிழகத்துல மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தென்மேற்கு பருவமழை தொடங்கி 24 மணி நேரத்திலே தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மிக தீவிரமாக தென்மேற்கு பருவமழை இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இன்றைய தினம் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் பரவலாக பல்வேறு இடங்கள்ல மேலும் பரவியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மேகமூட்டம் அதிகம் இருக்கக்கூடிய காரணங்களாலும் மழை பெய்யக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதனாலும் சென்னையில் வெப்பத்தினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இன்றைய முன்னறிவிப்பில் தெரிவித்திருக்கிறாங்க. மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய 27ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியது மட்டுமில்லாமல் அதே நேரங்களில் தமிழ்நாட்டிலும் தெற்கு கர்நாடகா பகுதிகளிலும் பரவி இருந்தது. ஏறக்குறைய முழு தமிழ்நாட்டிற்கும் இன்றைய தினம் இந்த தென்மேற்கு பருவமழை முழுவதாக பரவக்கூடும் என்று வானிலை ஆய்வு கணித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், வால்பாறை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் அதிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த 2 மாவட்டங்களுக்கும் இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெட் அலர்ட் சொல்லும் பொழுது ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதை குறிக்கும் விதமாக தான் இந்த ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்படுகிறது. இதற்காக முன்கூட்டியே மாவட்ட நிர்வாகத்திற்கும் மற்றும் மாநில அரசுக்கும் இதற்கான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்ட நிலையில தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்டவர்கள் இந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல்ல
நேற்றைய தினமே நீலகிரி மாவட்டத்தில் கடுமையான மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. அவலாஞ்சியில் அதிகபட்சமா 21 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல இன்றும் நாளையும் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு அதிக மழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடன் சேர்ந்து மற்ற மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிருக்கூடிய மாவட்டங்களான திருநெல்வேலி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை 20 சென்டிமீட்டருக்கு உள்ளாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனமழை 6 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. நாளை தினம் தேனி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. மேலும் இந்த மழைக்கான வாய்ப்பு என்பது ஓரிரு இடங்கள்ல தீவிரமாக இருந்தாலும் கூட, ஆனா பெரும்பாலான இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழையாக இருக்கும் எனவும், மழை பெய்யக்கூடிய நேரங்களில் பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றினுடைய வேகம் அதிகபட்சமாக மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், நாளை மறுநாள் பிறகாக, அதாவது இன்றும் நாளையும் காற்றுடைய வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் எனவும், அதற்கு பிறகாக 27ஆம் தேதி காற்றுடைய வேகம் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் அதிகபட்சமாக 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் ஏதும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியக்கூடிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்திருக்கிறது. அதனுடைய தீவிரத்தன்மையின் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் நெல்லை மலைப்பகுதிகளிலும் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில், திருநெல்வேலி மலைப்பகுதிகளிலும் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. மேலும் மே 27, 28 2 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் 6 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.